தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது? பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. இங்கே விட்டு ஊரை விட்டு போயிடலாமன்ற அளவு கூட யோசிச்சுட்டாங்க. ஆனால் இந்த மாத பிறப்பு இவங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு இதுவும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்க போகுது? சிறப்பாக இருக்க போது. நன்மைகள் நிறைய இருக்கு. சனியே பார்க்குறாரு. குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமா இருக்கும். கண்டிப்பாக ஆண் வாரிசே உருவாக்கி கொடுக்க. திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தனுசு ராசிக்கு திருமணம் கை கூடக்கூடிய கெட்டிமையான சத்தம் ஏற்படுத்தக்கூடிய. தனுசு ராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு? பரிகாரம் என்ன? கண்டிப்பா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆண். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்காக ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த சித்திரை மாதம் பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்திரை மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் பொதுவாக எப்படி இருக்கும் மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா 12 ராசியில் மேஷ ராசியை குறிக்கும். எப்போவுமே எல்லாருமே மேஷ ராசியா கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க, ரொம்ப ஒர்க் டென்ஷனில் இருப்பாங்க, ஹரிபரியாக இருப்பாங்க, ஹைப்பராக இருப்பாங்கன்னுவாங்க. அதோட குணங்கள் கொஞ்சம் சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கும் இருக்கும். சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விசேஷங்கள் நிறைஞ்சது. இந்த சித்திரை மாதம் பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவாங்க. அவங்க எந்த இடத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போய் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதே போல சட்டுன்னு கோபமும் வரும், சட்டுன்னு டென்ஷனும் வரும், சட்டுன்னு சிரிப்பும் வந்துடும். அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் என்ன அதிகார தோரணையில் இப்போ ஒரு 10 வயசு குழந்தை இருக்குன்னா அப்பா அம்மாவே அதுதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும். அந்த அவனுக்கு பிடிக்காதுங்க, செஞ்சுட்டா கோவம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஷார்ட் டெம்பர்ஸ் எல்லாம் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயங்களை அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல பிறந்திருக்காங்க, வீடு இருக்குமானா கண்டிப்பா சொந்த வீடு. அவங்களோட காலம் முடியறதுக்குள்ளேயாவது ஒரு இடத்த வாங்கி உட்கார்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் உள்ளவங்க. சரியான அம்மா பிள்ளை. அம்மா கிட்ட தான் கோபம் மொத்தத்தையும் கொட்டுவாங்க, அம்மா கிட்ட தான் பாசத்தையும் கொட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னா அதை போய் அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சித்திரை மாசம் பிறந்தவங்க. சொந்த தொழில் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்துல தான் பிறந்திருக்காங்க. ஆனா கூட்ட வியாபாரத்துல சின்ன சின்ன லாஸை சந்திச்சு ஜெயிச்சு வருவாங்க. அதான் இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு. என்ன ஒரு விஷயம்னா சாப்பாடு விஷயங்கள்ல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். இவங்களுக்கு தான் சீக்கிரமா சுகரும் வரும். ஏன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி நீச்சமாகிற ராசி இந்த மாதம். அதே போல் சூரியன் உச்சமாகிறது. அப்போ இவங்க இந்த எக்ஸசைஸு வாக்கிங்கு இதுன்னா அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு, ஏன்னா நம்ம பேசக்கூடியது பொதுப்பல. ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு? இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருக்குது, சனி இருக்குது அப்படின்னா எப்போவுமே உடம்பை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இது வேற நம்ம பொதுப்பலனாக பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எக்ஸசைஸ் வாக்கிங் போய் ஜிம்மில் போய் காசு கட்டுவாங்க, 3 நாளுக்கு அப்புறம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உள்ளுக்குள்ளே இருக்கும். உடம்போடைய கான்ஷியஸை கொஞ்சம் எடுத்துக்கிறது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடி கொடுக்கும். ஸோ ஜாதகத்தோட நிலையை பார்க்கும்போது சக்சஸா இல்லை பிரச்சனையான்றத அதுல டீப்பா பார்த்து சொல்லலாம். மேலோட்டம் சொல்லும் போது காதல் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். ஓகே மேம். இந்த சித்திரை மாதம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எதாவது இருக்கா மேம்? சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது முருகப்பெருமான் தான். சித்திரை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்கள். சித்திரை மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியுடைய மைந்தன் தான் முருகன் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் மீனாட்சி கல்யாணம் அப்படின்னு இந்த சித்திரை மாசத்துல நடைபெறும். இதில் முருகர் வேல் வாங்கும் காட்சின்னு ஒரு நாள் திருவிழா நடக்கும். அது மறைமுகமாக அம்பாள் முருகரை எடுத்துக்கிறதாக ஐதீகம் தான் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது. அது நிறைய பேர் ஒத்துப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவரோட புராண கதைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாள் முருகரை தத்தெடுத்து வாரிசாக எடுக்கக்கூடியது. மதுரை நாட்டுக்கு வாரிசா எடுத்த ஒரு காட்சி தான் அந்த 10 நாள் திருவிழால ஒரு திருவிழா வேல் வழங்குதல் வரும். அப்போ இந்த முருகப்பெருமானுக்கு பதவி, அந்தஸ்து, அரசன்ற ஒரு பொறுப்பு கிடைச்சது இந்த சித்திரை மாதம். அப்ப இவங்க எப்பவுமே இந்த முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணி வழிபாடுகள் செய்யும் போது, அதுலயும் நடைபாதையாக நடந்து செல்றது இல்ல மலை மேல ஏறி போறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா இந்த மாசம் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு தாயோட கர்ப்பவாசல்ல இருந்து ஒரு குழந்தை வெளியில வருதுன்னா இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த யோகம், இந்த கரணம், இந்த லக்கணம், இந்த 6 டிக்கெட்டை வாங்கிட்டு தான் அது வெளியில வருது. சும்மா கருவுல உருவாகி வரல. அதோட பிராப்தம் எப்போ வரணுமோ அப்போதான் தாய்க்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தொப்புள் கொடி வெட்டுறதா இருக்கட்டும், இல்லை தலை வெளியில தெரியுதா இருக்கட்டும். அப்போ இந்த சித்திரை மாத பிறந்தவர்கள்ல அவங்க பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த முருகபெருமான வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில முன்னேற்றங்களும், பிறந்த திதி அன்னைக்கு வழிபாடுகள் செய்யும் போது முன்ஜென்ம கர்மா என்ன இருக்கோ, தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், இந்த கர்மா, அந்த திதி, அவங்க என்ன திதியில பிறந்திருக்காங்களோ அந்த திதியில போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது கர்மாக்கள் குறையிறதும், எனக்கு இதுதாங்க ஆதாரம், இதுல நான் ஜெயிக்கணுங்க அப்படின்னு ரொம்ப இந்த வேலையை ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பிறந்த கரணம், அந்த கரணம் வரக்கூடிய நாளில் அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு மாலை வாங்கி சாத்தினாங்க அப்படின்னா அவங்களோட ஆதாரம் அவங்களுக்கு முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, எதுல எல்லாம் கவனமா இருக்கணும்? சித்திரை மாதம் யோகங்கள் நிறைந்த மாதம் தனுசு ராசி. பல அவஸ்தைகள் பட்டுட்டாங்க, கடைசி மாதம் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டாங்க, இங்கே விட்டு ஊரை விட்டே போயிடலாமன்ற அளவு கூட யோசிச்சுட்டாங்க. ஆனால் இந்த மாத பிறப்பு இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள், வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, பணவரவு எப்படி இருக்க போகுது? பொருளாதாரம் சிறப்பாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவங்களுக்கு அதிகப்படியான கடன்கள் கொஞ்சம் குறைவு தான். அதே போல் வரவுகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வரவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ்னஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதம் இவங்கக்கிட்ட காசு வாங்கணும், போய் கேட்டு வாங்கிடணும். கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு எப்படி நம்ம போய் கேட்குறது, இந்த மாதிரி விஷயத்துல தான் தடைப்படுமே தவிர டைரெக்டாக போய் இந்த மாதம் இந்த தர வேண்டியது தாங்க வாங்கினா வரவுகள் நிச்சயம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் இவங்க நேராக பேசாமல் கைடனுக்கு யாராவது ஒருத்தரை, இந்த குடும்பத்துக்கு இவங்க தாங்க பெரியவங்க, எனக்காக வந்து பேசி கொடுங்க அப்படின்னு பேசினாங்கன்னா சொத்து கண்டிப்பா உண்டு. வழக்கு விஷயங்கள்ல முடிவு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா? நியூட்ரலா இருக்கும், ஃபேவரபிளா முடியாது, இழுத்தடிச்சுட்டு தான் போகும். இந்த மாதம் தனுசு ராசிக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது? ஆரோக்கியம் பேசும்போது ஃபர்ஸ்ட் சுகர், குடும்பத்துல இருக்கக்கூடிய பரம்பரை வியாதி, இது சார்ந்த தாக்குதல்கள் இருக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்க போகுது? சிறப்பாக இருக்க போது, நன்மைகள் நிறைய இருக்கு. சனியே பார்க்குறாரு. மாதத்துல 18ஆம் தேதிக்கு மேல புதிய கான்ட்ராக்டுகளோ இல்லை தொழிலில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எதிரிகளால் ஏதாவது பிரச்சனைகள் வரும்? கண்டிப்பா உண்டு. மறைமுக எதிரிகளால திருஷ்டி, செய்வன, பில்லிசூனி இந்த சார்ந்த விஷயங்கள் இருக்கு. வீட்டுல குலதெய்வத்துக்கு நித்திய தீபம் ஒன்று ஏற்றி வைக்கிறது இந்த தாக்குதல்ல இருந்து தப்பிக்கலாம். ஆன்லைன் வியாபாரம் எப்படி இருக்க போகுது? ஆன்லைன் வியாபாரம் 60% நன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிதா தொடங்க போறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் நிதானிச்சுட்டு ஹேண்டில், பொட்டிக்ஸ் வைக்கிறதா இருந்தாங்கன்னா நிதானிச்சுட்டு ஹேண்டில் பண்ணி, ஏதாவது ப்ராடக்ட்ஸை நான் வைக்க போறேன் அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? படிப்புல நிறைய மந்தத்தனம், சோம்பேறித்தனம், உடம்புல இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கு. எடுத்து குழந்தை படிச்ச புக்கை தந்தா தலைவலிக்குதுமா, புக்கை தந்தா ஒரே காஃப் வருதுமா, என்னால் முடியலமா, அதெல்லாம் உண்மை. அது பேரண்ட்ஸ் அதை ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பா இந்த மாசம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஆல்ரெடி வேலையில இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்கு. அந்த வேலைகள் வந்து அவங்க ரொட்டீன் ஒர்க்குள்ள வந்துட்டாங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் காலையில இந்த வேலையை செய்யணும், பல்ல தேய்க்கணும், குளிக்கணும், இந்த பஸ்ல ஏறணும், இந்த இடத்துக்கு போகணும், அந்த ரொட்டீன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் இந்த மாசம் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. தனுசு ராசிக்கு இந்த மாதம் மனநலம் எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்கு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனின்னு ஒண்ணு இருந்தாலும் குரு பகவான் பாக்குறாரு. ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்னஸ் சொல்லும் போது 20% தான், பிரைட்னஸ் 80% இருக்கு. குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சாதகமா இருக்கும். கண்டிப்பா ஆண் வாரிசே உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த மாதம் தனுசு ராசி சேமிக்கணுமா முதலீடு செய்யணுமா? சேமிக்கிறது பெஸ்ட். வர பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல டெபாசிட் பண்றதும் நன்மை ஏற்படுத்தி தரும். உறவுகளுக்குள்ள கவனமா இருக்கணுமா இல்ல ரொம்ப கவனமா இருக்கும். டேஞ்சர் ஜோன் மாதிரி யோசிச்சுக்கிறது சிறப்பு. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், போற வேலையை முடிச்சிட்டோமா கிளம்பிடுறது ஈஸி. இல்ல நல்லா பேசுறாங்களே ஒரு 5 நிமிஷம் உட்காருவோன்னு உட்கார்ந்தீங்கன்னா தான் பஞ்சாயத்தே ஆரம்பிக்கும். அரசு வேலையில இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? யோகமான காலம்.
அது அரசு நிலையில இருக்கிறவங்களும் சரி, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, தொட்ட காரியங்கள் ஜெயிச்சு கொடுக்கும். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க தனுசு ராசிக்கு திருமணம் கை கூடக்கூடிய கெட்டிமேல சத்தம் ஏற்படுத்தக்கூடிய மாதம் தான் இது. இந்த மாதம் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதிர்ஷ்டம் வந்து ஒரு 60% இருக்கு. வரவுகள் சிறப்பா இருக்கு. மதிப்பு மரியாதை உயர்த்தி கொடுக்க போது, பழைய ஸ்ட்ரெஸ்னஸ்ல இருந்து விடுவிக்க போறாங்க. எதிர்பாராத ஒரு பண வரவு, ஒரு உறவு வரவு சிறப்பு தரப்பு. காதலர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? காதலர்கள் சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்க போது, விட்டு கொடுத்துட்டு போற, ஏன்னா தனுசு விட்டு கொடுத்துரும், ஆனா ஆப்போசிட் பார்ட்டி விட்டு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் புரிதல் சார்ந்து இவங்க மௌனமா போறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? கணவன் மனைவி அந்யோன்யம் சொல்லும் போது கொஞ்சம் லக்ஸரினஸை குறைச்சிக்கிறது சிறப்புகளை தரும். பிள்ளைகள் முன்னாடி இவங்களோட பிரச்சனைகளை பேசாம இருக்கிறது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்துல திருமணத்துக்கு வரன் பார்க்கறது கை கூடினாலும் நிறைய இடங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறது சிறப்பாக. குரு பார்வை இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க குரு 2 4 7 8 2 4 7 11 வந்துருச்சுன்னா குரு 7 தான் இருக்கு. ஆனாலும் இந்த திருமண பாக்கியம் இவங்களுக்கு பாதிப்பு தரும். அப்போ கரெக்டான ஜாதகமா அது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் வரன் வந்து இவங்களது, அதாவது மதம் சார்ந்த விஷயத்தையும் செக் பண்ணிக்கணும், கட்டம் சார்ந்த விஷயத்தையும் செக் பண்ணிக்கணும். அதே போல பிடிச்சிருக்கா, இவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற ஒரு விஷயத்த 100க்கு 200 வாட்டி கேட்டுட்டு முடிவு பண்றது சிறப்பாக. ஏன்னா இப்போ உள்ளக்கூடிய கிரக நிலை எப்படி இருக்குன்னா, திருமணம் கிட்ட போகும்போது எனக்கு இது வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, பரிகாரம் என்ன? கண்டிப்பா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். இந்த ஆண்டாளை மனசார பிரார்த்தனை, எப்பவுமே மார்கழி மாசம் தான் ஆண்டாளை கும்பிடுவாங்க. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாசம் ஆண்டாளை கண்டிப்பா ஸ்ரீவல்லிபுத்தூர் போனாலும் சரி, இல்லை வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயில் போனாலும் சரி, உட்கார்ந்து வழிபாடு செய்யறது நிறைய விஷயங்கள் மாத்தி கொடுக்கும். அதே போல நவகிரகத்துல குரு பகவானுக்கு பிரீத்தி செஞ்சுக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்கள் ஏற்பட போகுது? 40% நற்பலன்கள் உண்டு. நன்றி மேம். நன்றி.